ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசுறது என்னென்ன பேசுவோம், ஸோ என்ன மாதிரி டவுட்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க, என் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி என்னோட பர்சனல் நம்பர் வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரும் நானும் என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ப்ளீடிங் சரியா வரலை, அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா, எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கனா இல்லையான்றது எனக்கு தெரியல சிஸ்டர், ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடந்துச்சு இல்லை அப்படின்ட்டு தான் ஆல்மோஸ்ட் கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக்லும் நிறைய நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதில் அதிகபட்சம் கவுண்ட் படி வச்சா இந்த டவுட் தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கு, அந்த ப்ளீடிங் நான் பீரியட்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா உங்க வீடியோ நான் பார்த்தேன், அதனால எனக்கு அதை கிளாரிட்டி வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை பத்தி நான் கிளியரா எனக்கு என்னென்ன நடந்ததுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு இருக்கிறது இப்படியும் இருக்கலாம் அப்படின்றத நான் கொஞ்சம் ஃபர்தரா கைட் பண்ணுவேன். அடுத்தது என்னென்ன டாபிக் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ் பற்றி கேட்பாங்க. பேபி கோல்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ நான் பண்ணாலுமே சரியாகலை அப்படின்றத கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு, ஸோ நீர்க்கட்டி எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அதோட கலர் ப்ரௌன் டிஸ்சார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ப்ரௌன் டிஸ்சார்ஜ்னா அதோட இமேஜஸ் கூட அவங்க அனுப்புவாங்க. ஸோ அதுவும் சில பேர் கேட்டுட்டு அனுப்புவாங்க, சில பேர் கேட்காம கூட அனுப்புவாங்க. எப்படின்னா இதை நான் அனுப்பட்டுமா சிஸ்டர், ஏன்னா அது பேட் இமேஜஸாக இருக்கு, நான் அனுப்பவா? ஆக்சுவலாக நம்ம பேசுறதே நம்ம மனசு விட்டு பேசணுன்றதுக்காக தான். ஸோ நான் எதுக்காக உங்க கூட டைரக்டா நான் பேசணும், ஏன்னா உங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்கு, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, அதுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த இமேஜஸ்லாம் இப்போ ஒரு அம்மாட்ட நம்ம கேட்போம்லம்மா, இது மாதிரி படுதுமா, நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு கேட்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ அதுக்காக அம்மா டாக்டர் இல்லைல்ல, ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி நான் நிறையா ரிஸ்கோட பேபிஸ் பார்ன் ஆனிச்சு. அந்த மாதிரி ரிஸ்க்கு நிறைய பேத்துக்கு இருக்கு, ஆனால் அது தெரியாம பேபி வயிற்றுல இருக்கிறது தெரியாமையே ஆட்டோமேட்டிக்காக மிஸ்கரேஜ் ஆயிடுது. ஸோ சம் கைட்னஸ் இருந்தால் கண்டிப்பாக பேபி சேவ் ஆகிடும். அதுதான் நாங்கள் பேசிப்போம். வேற என்னென்ன பேசிப்போம்னா ஃபேமிலி இஷ்யூஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமியார் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நாத்தனார் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது சிஸ்டர், எனக்கு இதனாலேயே ப்ரெக்னன்சி தள்ளி போகுது, என்ன ரீசன், நான் எப்படி ரிலாக்ஸ் ஆகுறது, உங்ககிட்ட பேசினா எனக்கு ரிலீஃபாக இருக்குது. இந்த வார்த்தை எல்லாருமே சொல்கிற வார்த்தை, உங்ககிட்ட பேசினா எனக்கு ரிலீஃபாக இருக்குது. ஸோ நான் ஒரு டைம் புலம்புனேன்ல, எனக்கு ஹெல்த் இஷ்யூ, எனக்கு யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு கூட தெரில, உங்ககிட்ட நான் வீடியோ போடுறேன், முகம் தெரியாத என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன். நாள் போட்டேன், அடுத்த நாள் என் ப்ராப்ளம் எல்லாமே ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். 2வது வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் எதனால நடக்குது, ஸோ நான் வீடியோ போடுறதுக்கும் என் ஹெல்த் சரியாகிறதுக்கும் என்ன சம்பந்தம், இதை நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. எதனால அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என் மனசு விட்டு நான் அழுகிறேன், நீங்கள் எனக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுறீங்க. ஸோ ப்ரே பண்ணுறீங்களோ இல்லையோ நினைக்கிறீங்க, ஸோ பாவம் இல்லை, சரியாயிட்டா தேவலாம், பாவம் சரியாயிடணும், கண்டிப்பாக சரியாயிடும், இந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா, கண்டிப்பாக சரியாயிடும், உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமும் வராது, நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் சிவன்கிட்ட வேண்டிக்கிறேன், அவங்கவுங்களோட விருப்பப்பட்ட சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அந்த வேண்டுதல் இருக்கு பாருங்க, ப்ரேயர்ஸ்க்கு அவ்வளோ பலன் இருக்கு. ஸோ அதே சேம் மெத்தடு தான். இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னா, நான் உங்களுக்காக ஒரு நிமிஷம் வேண்டிக்கிறேன், அது பாசிட்டிவோ என்னவோ, அதனால தான் பாசிட்டிவ் வருதோ என்னமோ, சம் கைட்னஸ் கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு சில டிப்ஸுகளை நான் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆனாலும்
என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ பர்ஃபெக்ட்னஸ்ஸு, வேண்டுதல், ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கையோடு பண்ணால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் கான்செப்ட் தான். ஸோ இதுதான் நான் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுவேன். நம்ம சப்ஸ்கிரைபரோட டவுட்ஸ் ஆல்மோஸ்ட் இதுதான் இருக்கும். அடுத்தது இமேஜஸ்லாம் அனுப்புவாங்க, ஒயிட் ரீசார்ஜ் இமேஜஸும் அனுப்புவாங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குன்றத நான் கைட் பண்ணுவேன். தென் ஒரு சில டிப்ஸுகளை ஷேர் பண்ணுவேன். இதுதான் நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் பேசுறது. ஸோ வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுவேன், வாட்ஸ்அப் காலும் பேசுவேன். சில பேர் வந்து மெசேஜில் எனக்கு பண்ண தெரியாது சிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஃபோன் பேசணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபோனும் பேசுவேன். நான் ஒர்க்காக இருந்தால் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸாக போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒர்க் இல்லைன்னா நானும் ஃபோன் பண்ணி பேசிடுவேன். ஸோ மெசேஜும் பண்ணுவேன். மெசேஜும் கன்வீனியண்ட்டாக இருந்தால், ஏன்னா மெசேஜ்னால் ஒரு அடுத்த மாதம் கூட அதை எடுத்து பார்க்கலாம் அந்த டிப்ஸை. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோன் காலில் பேசிட்டோம்னா மேபி ரெக்கார்டு பண்ணி வச்சா தெரியும், ரெக்கார்டு பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அது போயிடும். ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ்னால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதே போல் எல்லாருமே அவங்கவுங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ், அதாவது நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணலாமா, எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணட்டுமா, பண்ணால் பேபி இருக்குமா, இந்த மாதிரி டவுட்ஸ் கூட, பர்சனல் டவுட்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.